சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவேன் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவேன் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakh. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. Knowledge partner சுவாசம் பதிப்பகம். ஹெல்த் பார்ட்னர் ஜோதி சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசு தமிழா பேசுடைய 5ஆம் ஆண்டு விழாவும் சனாதன தமிழர் சங்கமும் வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா தபோவன் அரங்கில் நடக்க இருக்கு. நாங்கள் எல்லாரும் அங்கே வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல ஆளுமைகள் வராங்க. அவங்க பேசுறதையும் கேட்கணும், எங்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் பணி ஆரம்பிக்கும் பொழுதே திமுகவும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, எஸ்ஐஆர் தேவையே கிடையாதுங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு நாடகத்தை கையில் எடுத்திருந்தாங்க. நேத்துக்கு என்ன வந்திருக்குன்னா 90 லட்சம் வாக்காளர்கள் வந்து எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் மூலியமா 1 கோடிக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, அந்த பட்டியல்ல இருந்து தூக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்த பிறகு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பேசவே இல்லை. ஸோ எஸ்ஐஆர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற அரசியல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். அதாவது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒன்று பேசியிருப்பாரு. என்னன்னா, ஆர்கே நகர் தொகுதியில் 40,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அதை வச்சுதான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, கண்டிப்பா எஸ்ஐஆரை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. இப்போ பார்த்தா அப்படின்னா எஸ்ஐஆரை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம், நீ சொன்ன மாதிரி நாடகம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு தொகுதியிலையும் பார்த்தேன்னா சுமார் 1 லட்சம் வாக்காளர்கள், 1 லட்சம் போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கொளத்தூர் தொகுதியிலேயே 1 லட்சம் போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலையும் எடுத்துப்பாரு. நீ சொன்ன மாதிரி 1 கோடி வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் உட்பட நிறைய பேரோட பெயர்கள் வந்து இந்த பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வாக்குகள் இருக்கிறத வச்சுதான் திமுக அரசாங்கம் 2021ல வெற்றி பெற்றாங்க அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம் வருது. 2026லயும் இதை வச்சுதான் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருந்திருப்பாங்க. என்னவோ எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளவு வாக்காளர்கள் போயிட்டாங்க அப்படின்றப்போ 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல இப்ப 5 கோடி வாக்காளர்கள் தான் இருக்காங்க. இந்த 5 கோடி வாக்காளர்களே மொத்தமா திமுகக்கு போகுமான்னு கேட்டா கிடையாது. அதிமுகக்கு போகும், தாவேக்காக்கு போகும், நாத்தாக்காக்கு போகும். இந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படின்ற அச்சம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, இந்த எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான தேதி முடிஞ்சிருச்சு. அப்ப திமுக என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேருக்கு அதை ஃபில் பண்ணவே முடியலங்க. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட ஓட்டு வந்து, இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா என்னோட ஓட்டு வந்து தஞ்சாவூர்ல இருக்கு, அந்த ஃபார்ம் கொடுக்கணுன்றதுக்காக இங்க இருந்து டிராவல் பண்ணி போக முடியாது இல்லைங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த எஸ்ஐஆரே தேவையில்லை, மக்களுக்கு வந்து பயனே இல்லை, மக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் பேசினாங்க. ஆன்லைன்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. அதை மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்களா? எஸ்ஐஆர் பத்தி வேண்டாம் 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 அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர மக்கள் இதன் மூலியமா எப்படி பயன்பெறுவாங்க அப்படின்றத பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே திமுக இதுவரை பேசவே இல்லை. இப்ப அடுத்த கட்டமா எஸ்ஐஆர் ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்க, அப்ப தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டையும் வந்து சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இதை ஃபில் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை வந்து எடுத்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததால பல குற்றங்கள் கூட தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க ஏதோ ஒரு கொலை சம்பவத்துல ஈடுபட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி அவர் வெளியூருக்கு அவருடைய பேரு எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டாரு. ஆனா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற இந்த ஆப்ஷன் வந்த பிறகு அவர் பண்ண குற்றத்தை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்ஐஆரால பல நன்மைகள் எல்லாமே நடந்திருக்கு. நீங்க தோத்துருவீங்க அப்படின்ற பயத்துல தான் இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்களே தவிர அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பயனை பத்தி
மக்கள் கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஏன்னா இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எஸ்ஐஆர் வேணும் வேணும்னு சொன்னவங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்றாங்க. இது என்னங்க ரெட்ட நாடகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. அடுத்த விஷயம் என்னன்னா, இவங்க எல்லா கட்சியும் தான் கூட கூட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. ஆனா பார்த்தோம்னா அது அனைத்து கட்சி கூட்டமா தெரியல, அவங்க கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டமா தான் தெரிஞ்சது. எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுத்தும் கூட யாருமே போகல. ஏன் தாவேகாவுக்கு கூட அழைப்பு விடுத்திருந்தாங்க. தாவேகா அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தையும் நம்மளால பார்க்க முடியுது. தாவேகாவுமே எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்களே தவிர எஸ்ஐஆர் எதனால கொண்டு வந்தாங்க, அதன் மூலமா என்ன பயன் கிடைக்குது அப்படின்றத பத்தி யாருமே பேச மாட்டாங்கன்றதான் இங்க கவலைக்கிடமான ஒரு விஷயமாவே இருக்கு. எஸ்ஐஆர் மட்டும் கிடையாது, தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த திமுக அரசு எந்த மாதிரியான ஒரு அரசியலை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீபத்துல கூட பார்த்தா அப்படின்னா செவிலியர்கள் போராட்டம் நடைபெற்றுச்சு இல்லையா? சென்னையில சிவானந்தபுரத்துல போராட்டம் மேற்கொண்டாங்க. அவங்கள ஒரு 7 பேருந்து கூட்டிட்டு வந்து கைது பண்ணி நள்ளிரவுல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையா என்ன இருந்துச்சு? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்றதுதான். 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்குறோம், பணி நிரந்தரம் இருந்தா தான் எங்களால கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. இவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதாவது 356வது வாக்குறுதியா செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதை தான் நாங்க கேட்கிறோம், ஆனா அதை கூட நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே தூய்மை பணியாளர்கள் எப்படி போராடினாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். 150 நாளுக்கு மேல கடந்துருச்சு, இன்னமும் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு தூய்மை பணியாளர் பணி நீக்கம் பட்டதுக்காக தற்கொலை பண்ணியிருக்காரு இன்னைக்கு சென்னையில. சென்னை மண்டலம் 5 இருக்கக்கூடிய 50 வார்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் என்ற தூய்மை பணியாளர் தற்போது மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர் கடந்த 4 மாதங்களாக வீட்டு வாடகையை கட்ட முடியாமல் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வந்ததாகவும் அவருடைய வீட்டு சூழ்நிலை அறிந்து கொண்டு இதுவரைக்குமே மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தற்போது பார்த்தோம் என்றால் சென்னை திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பகுதி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே நயினா நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியலை கையில எடுத்துட்டு மக்களை இந்த மாதிரி வஞ்சிக்கிறாங்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பிரச்சனையில ஒரு உயிரை இழந்தோம், இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, இங்க ஒரு உயிர் போகுது. இப்படி ஒரு உயிரா நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படி என்னதான் நீங்க பண்ண போறீங்க? இப்படி ஒரு அரசியல் பண்ணி இப்படி வாக்குகளை வாங்கி நீங்க மறுபடியும் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாள் நடக்காது. கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாங்க உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆமா, என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் மட்டும் போராட்டம் பண்ணல, செவிலியர்கள் மட்டும் போராட்டம் பண்ணல, ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களும் கூட போராட்டத்துல ஈடுபட்டாங்க. நாங்க தகுதி தேர்வு எல்லாம் பாஸ் பண்ணியாச்சுங்க, ஆனாலும் எங்களுக்கும் பணி நிரந்தரம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. எத்தனை நாள் தாங்க நாங்க போராட்டத்தில் ஈடுபடும்? எத்தனை நாள் தான் தற்காலிக ஆசிரியராகவே வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? உண்டான தகுதி அத்தனையுமே இருந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட நீங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி அவங்களுமே போராட்டத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓய்வு பெற்றவங்க தனக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் ஒழுங்கா கிடைக்கல, நீங்க தானங்க சொன்னீங்க உங்களுக்கு முழு ஓய்வூதியமும் கொடுப்போம்னு சொல்லி, அதுவுமே சரியா கிடைக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசு துறையில இருந்தும் எல்லா துறையில இருந்தும் இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றதான் இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்காது. சரி, இவங்க போராட்டம் பண்றாங்க, அதுக்கான உரிய நீதியாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. இவங்களை குண்டு கட்டா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறது, இல்லைன்னா எங்கேயாவது அழைச்சிட்டு போய் இந்த கிளாம்பாக்கத்துல விட்டாங்களே அந்த மாதிரி விடுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து திமுக பண்ணிட்டு இருக்கு. இதுவே அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு அப்பா மகன் எல்லாம் கையில மது ஒழிப்போம் அப்படின்னு போர்டெல்லாம் எடுத்துட்டு ரோடோட நடந்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய புரட்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, சரிங்க 10 வருஷமா அதிமுக ஆட்சியில இருக்காங்க, இவங்க ஏதோ சின்னதா ஏதாவது ஒன்று நடந்தா கூட அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. சரி, இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்வாங்க போல அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்த எல்லாருக்குமே இன்னைக்கு ஏமாற்றம் தான். எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு தீவிரமா செயல்பட்டாங்களோ ஆளுங்கட்சியா இருக்கும்போது அப்படியே மந்தமாயிடாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே பொதுமக்களால வைக்கப்படுது. ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல 10% கூட இன்னும் வர நிறைவேற்றவே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்வதையும் செய்தோம்
செய்தோம், சொல்லாததையும் நாங்கள் செய்தோம் அப்படின்னு மார்த்தட்டிட்டு வேற இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு மாண்பு அப்படின்ற கேள்வியுமே மக்கள் மத்தியில எழுறத பார்க்க முடியுது. இப்போ இந்த செவிலியர்கள் போராட்டம் தொடர்பா மாசு அவர்கள் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? இது வந்து நிரந்தர பணி அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது, நாங்க இதுல என்ன மாற்றம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சரி அவங்க கொண்டு வந்தாங்கல்ல, நீங்க தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருந்தீங்கல்ல, அப்ப அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டியதானே? நாங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க பதிலே சொல்லாம வேற ஒருத்தவங்க மேல பழிய போடுறீங்களே, இது என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படின்றது நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது தொடர்பா சேகர் பாபு அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும்போது முருகனை எங்க கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது யாருனாலையும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. ஆமா, ஏற்கனவே இவங்க ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா இந்த வேல் யாத்திரை அப்படின்றது பாஜக சார்பில் வருஷம் பண்ணதை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த திமுக இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், இவங்களுக்கு ஒரு தேவை வேணும்னும் பொழுது முருகனை முன்னிலைப்படுத்தி ஒரு மாநாடு ஒன்று நடத்தினதையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. மக்களுக்கு தெரியும் அது வெறும் திருட்டு வேலை தான், திருட்டுத்தனம் தான். இவங்க உண்மையாவே இந்து கடவுளுக்கும் சரி முருகனுக்கும் சரி எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்றது மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இந்து கோயில்கள் இருக்கு, ஏதாவது சீரமைக்கப்பட்டிருக்கா, எத்தனையோ கோயில்கள் பாலடைஞ்சு கிடக்கு, அதுக்கான பணி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையுமே நாங்க சுத்தம் செய்யறோம், கோயில்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்றோம், நீங்க பாருங்க இந்த 4.5 ஆண்டுகள் எத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. இந்த கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒண்ணு செய்யறது தான், அது எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா ஆட்சியிலுமே நடந்துதான் இருக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்குன்னு இந்த அறநிலைத்துறை சார்பா இந்தாங்க இவ்வளவு அமௌண்ட் தரோம் அப்படின்லாம் தர மாட்டாங்க. அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்க வசூல் பண்ணி செய்யறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதையும் நாங்கள் தான் செய்தோம் அப்படின்ற ஒரு போர்வையை தான் திமுக போதிக்குது. ஏன்னா தெளிவா தெரியுது அவங்க இந்த வெறுப்பு அரசியல் தான் பண்றாங்க அப்படின்றது. அப்போ ஓப்பனா சொல்லிட வேண்டியது தானே நாங்க வெறுப்பு அரசியல் தான் பண்றோம்னு. அதை விட்டுட்டு நாங்க இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் தான் அப்படின்ற ஒரு போர்வேல எதுக்கு இந்துக்களுக்கு எதிரான செயல்களை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழும்புது. தமிழகத்துல இருக்கக்கூடிய பல வரலாற்று மிக்க கோவில்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. என்னன்னா தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு உட்பட்ட கோவில் இது, நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க. ஸோ ராம ரவிக்குமார் அவர்கள் நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருந்தாரு. எந்தெந்த கோவில்கள் எல்லாம் பாலடைஞ்சு போயிருக்கு, சீர்திருத்தப்படாம இருக்கு அப்படின்றத அவர் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த அறநிலைத்துறை வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, அப்போ அந்த பணம், அதாவது அறநிலைத்துறைக்குன்னு ஒதுக்குன அந்த பணம் எங்கதான் போச்சு அப்படின்ற கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆமா, இதெல்லாம் தான் இதுவரை நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான பதிவுல பார்ப்போம். நன்றி.